வணக்கம் குட்டீஸ்களா. இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான கதை கேட்க போறோம். அந்த கதையிலிருந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பாடம் கிடைக்கும். வாங்க கதை தொடங்கலாம். ஒரு அரசன் போட்டி ஒன்றை அறிவித்தான். கோட்டை கதவை கைகளால் திறந்து தள்ள வேண்டும். வெற்றி பெற்றால் நாட்டின் ஒரு பகுதி தானமாக வழங்கப்படும். தோற்றால் தோற்றவனின் கை வெட்டப்படும். மக்கள் பலவாறாக யோசித்து பயந்து யாரும் போட்டியில் கலந்து கொள்ளவில்லை. ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில் கலந்து கொள்ள முன்வந்தான். போட்டியில் தோற்றுவிட்டால் கைகளை வெட்டி விடுவார்கள். உன்னுடைய எதிர்காலம் என்னவாகும் என்று எல்லோரும் கேட்டார்கள். அவன் சொன்னான், ஐயாவென்றால் நானும் ஒரு அரசன். தோற்றால் கைகள்தானே போகும், உயிரில்லையே என்று கூறிவிட்டு கோட்டை கதவை தள்ளினான். என்ன அதிசயம்! கதவு சட்டெனத் திறந்து கொண்டது. ஏனென்றால் கோட்டை கதவுகளில் தாழ்பாள் போடப்படவில்லை. கதவு எப்பவுமே திறந்துதான் இருந்தது. பல பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள். தோற்று விடுவோமா, எதையாவது இழந்து விடுவோமா என்று பயந்து முயற்சிக்காமலேயே விட்டுவிடுகிறார்கள். ஆனால் உண்மையில் முயற்சி செய்திருந்தால் வெற்றி எளிதாக கிடைக்கும். கூட்டீஸ்களா, இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கும் பாடம் என்ன தெரியுமா? முயற்சி செய்யாமல் விட்டுவிட்டால் எதுவும் சாத்தியமில்லை. முயற்சி செய்தால்தான் வெற்றியும் கிடைக்கும். அதனால எதிலையும் பயப்படாமல் முயற்சி செய்யணும். இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகள், பாடல்கள் கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அடுத்த கதையில் சந்திப்போம் குட்டீஸ்களா.